guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 6.6 optional question. So sixth one, prove that the sum of the squares of the diagonals of parallelogram is equal to the sum of square of its sides. So question என்ன சொல்கிறாங்கன்னா, prove that we have to prove is that the sum of the squares of the diagonal வந்து ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா equal to the sum of squares of its sides. So this is my parallelogram. So நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏஎக்ஸுன்ற லைன் வந்து பேரலாக சிடிக்கு வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிஒய்ன்ற லைன் வந்து டிசிக்கு பேரலாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏஎக்ஸி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது எனக்கு ஏசி வந்து ஹைப்போட்டனியூஸாக இருக்கும். இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரினால பித்தாகோரஸ் தேரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி இது ஸ்கொயர் வரும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் பிஒய்டி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது எனக்கு பிடி வந்து ஹைப்போட்டனியூஸாக இருக்கும். ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர். ஸோ டிஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா சிடி ப்ளஸ் சிஒய்னு எழுதலாம். பிகாஸ் டிஒயை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா சிடி ப்ளஸ் சிஒய்னு எழுதலாம். ஸோ அப்போ அதனால் டிஒய் ஸ்கொயர் பதிலாக சிடி ப்ளஸ் சிஒய் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ப்ளஸ் 2CY இன்டூ சிடின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் பிஒய்சி இந்த ட்ரையாங்கிள் பிஒய்சி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிஒய்சி ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ வந்து பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் பித்தாகோரஸ் தேரம் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து பிசின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ப்ளஸ் 2CY சிடின்னு எழுதிக்கிறேன். அது தேர்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ சிஎக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சிடி மைனஸ் டிஎக்ஸ்னு எழுதுகிறேன். சிஎக்ஸ் இந்த லைன் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்னா சிடியிலேருந்து டிஎக்ஸை மைனஸ் பண்ணும்போது எனக்கு சிஎக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் சிஎக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து சிடி மைனஸ் டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2CD இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஎக்ஸ்டி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ ஏஎக்ஸ்டி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது எனக்கு ஏடி வந்து ஹைப்போட்டனியூஸாக இருக்கும். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து ஏடி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் மைனஸ் 2CD இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். ஸோ வந்து சிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிகாஸ் நமக்கு பேரலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. பேரலோகிராம்னா நமக்கு வந்து ஆப்போசிட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிடி வில் பி ஈக்குவல் டு ஏபி. ஸோ சிடி ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து ஏபி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2CD இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். அதை ஃபோர்த் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிடச்ச தேர்ட் ஈக்குவேஷனே ஃபோர்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ப்ளஸ் 2CD இன்ட்டு சிஒய் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2CD இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். ஸோ கடைசி சால்வ் பண்ணும்போது எனக்கு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் இருக்கும். இங்கே 2CD வந்து ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 2CD காமனாக எடுக்கும்போது எனக்கு சிஒய் மைனஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும். அண்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு இருக்கும். ஸோ அதை நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொஷனில் ப்ரூவ் பண்ண சொன்னதுனா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் தான் இந்த சைடு இருக்கணும். நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த டேர்ம் இருக்குது. ஸோ வந்து சிஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்மே எனக்கு 0 ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட் என்னன்னா சிஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்டி ஸோ ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்டி இந்த ட்ரையாங்கிளும் பிஒய்சி இந்த ட்ரையாங்கிளும் வந்து நான் ஈக்குவல் அதாவது கான்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ கான்குரண்ட்னா எனக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நான் வந்து டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஒய்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அதுக்காக ரெண்டுமே வந்து கான்குரண்ட் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் ஏஎக்ஸ்டி ஸோ ஆங்கிள் ஏஎக்ஸ்டி வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஒய்சி பிகாஸ் ரெண்டுமே வந்து எனக்கு 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ ஏடி வில் பி ஈக்குவல் டு பிசி பிகாஸ் வந்து பேரலோகிராம் ஆப்போசிட்ஸ் இஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஏடி வில் பி ஈக்குவல் டு பிசி. நெக்ஸ்ட் வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய். ஸோ ஏஎக்ஸ் திஸ் லைன் வில் பி ஈக்குவல் டு பிஒய் பிகாஸ் ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர் லைன் ஜஸ்ட் drawn between two parallel lines are equal. ஸோ அந்த டேர்ம் பிரகாரம் எனக்கு ஏஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு பிஒய். ஸோ அதை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து கான்குரண்ட் சொல்லிட்டேன். ஸோ கான்குரண்ட்னால பை சிபிசிடி ஐ கேன் சே தட் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஒய். ஸோ அப்போ அதனால் இப்போ வந்து சிஒய் மைனஸ் டிஎக்ஸ் இந்த இதுக்கு பதிலாக நான் டிஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டிஎக்ஸ் மைனஸ் டிஎக்ஸ்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 0 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ திஸ் ஃபுல் டேர்ம் வில் பி எனக்கு 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். அதாவது the sum of diagonal will be equal to the square of sum of all the sides. Hence proved. So next 7th question. In figure 2 chords AB and CD intersect each point at point P. Prove that triangle APC is similar to triangle DPB.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிபிபின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் ட்ரையாங்கிள் எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ ரெண்டுலேயுமே வந்து நான் எது சிமிலர்னு பார்க்கணும். ஸோ ஏபிசி அதாவது ஏபிசி திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டிபிபி திஸ் ஆங்கிள் பிகாஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் வில் பி ஈக்குவல். ஸோ அது பிரகாரம் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறேன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் சிஏபி திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள்னு சொல்கிறேன் பிகாஸ் ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து சேம் செக்மெண்ட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஆங்கிள் ஏ வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டின்னு சொல்கிறேன். ஸோ பை ஆங்கிள் கிரைட்டேரியா போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். நெக்ஸ்ட் வந்து ஏபி இன்டூ பிபி இஸ் ஈக்குவல் டு சிபி அண்ட் டிபின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ வில் பி ஆல்சோ ஈக்குவல். ஸோ அதை வச்சு என்ன சொல்லுவேன்னா ஏபி டிவைட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு சிபி டிவைட் பை பிபி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி இன்டூ பிபி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டூ டிபின்னு கிடைக்கும். திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஸ்டின். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் 8th question. In figure 2 chords AB and CD of a circle intersect each other at a point P. When produced outside the circle, prove that triangle PAC is similar to triangle PDB. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து 2 chords இருக்குது ஏபி அண்ட் சிடி. ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு லைன் வந்து பாஸ் ஆச்சுன்னா அது வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க இன்டூ அ சர்க்கிள். ஸோ அப்போ ஏபி வந்து ஒரு கார்டு அண்ட் சிடி ஆல்சோ அ கார்டுன்னு சொல்கிறாங்க விச் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் பாயிண்ட் பி. ஸோ ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும்போது நமக்கு ஜாயின் பண்ணுற இடம் பின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் பிஏசி. ஸோ பிஏசி இந்த ட்ரையாங்கிள் வந்து பிடிபி திஸ் ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏபிசிடி இந்த சர்க்கிள்குள்ளே பார்க்குறோம். சர்க்கிள்குள்ளே ஒரு ஃபோர் சைடு ஒரு ஷேப் இருந்தாலே அது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து உள்ளே வந்து 4 சைட்ஸில் வந்து ஒரு ஷேப் இருக்குது சர்க்கிள்குள்ளே. ஸோ வந்து ஏபிசிடி இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். இட் மீன்ஸ் தட் சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ இப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் டி ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ இப்போ ஆங்கிள் பிஎஸ்சி ப்ளஸ் ஆங்கிள் பிடிபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிஏசி. ஸோ ஆங்கிள் பிஏசி திஸ் ஆங்கிள் பிஏசி திஸ் ஆங்கிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 180 தான் கிடைக்கும் பை லீனியர் பேர் தியரம். ஸோ அப்போ வந்து ஆங்கிள் ஏ ஷுட் பி 180 டிகிரி. ஸோ அப்போ வந்து ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் பிஏசி வில் பி 180 டிகிரின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பிஏசி இந்த சைடு வச்சுட்டு ஆங்கிள் பிஏசி வந்து இந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ 180 மைனஸ் பிஏசின்னு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பிஏசிக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா 180 மைனஸ் ஆங்கிள் பிஏசின்னு எழுதலாம். ஸோ ஆங்கிள் பிஏசிக்கு பதிலாக 180 மைனஸ் ஆங்கிள் பிஎஸ்சின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிடிபி அப்படியே எழுதிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த பக்கம் 180 இந்த பக்கம் 180 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். எனக்கு ரிமைனிங் வந்து மைனஸ் ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிபின்னு இருக்கும். ஸோ ஆங்கிள் பிடிபி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு போயிட்டா எனக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆங்கிள் பிடிபி வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிபிடி. ஸோ காமன் ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா எனக்கு ஆங்கிள் பி வந்து ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிபி ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நான் ஈக்குவலாக சொல்லிக்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு ஏ கிரைட்டேரியா போத் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர். நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது பிஏ இன்டூ பிபி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடி. வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு பார்த்தோம் போன சப்டிவிஷனில். சின்ஸ் த போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வில் பி இந்த சேம் ரேஷியோ. ஸோ அது பிரகாரம் பிஏ டிவைட் பை பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைட் பை பிபின்னு எடுத்துக்கிறேன் சைட்ஸை. நெக்ஸ்ட் பிஏ இந்த பக்கம் இருக்கும், பிபி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பிசி இன்டூ பிடின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு பிஏ இன்டூ பிபி இஸ் ஈக்குவல் டு பிடி இன்டூ பிசின்னு கிடைக்கும். திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஸ்டின். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Next 9th question. In figure D is a point on side BC of a triangle ABC such that BD divided by CD is equal to AB divided by AC. Prove that AD is the bisector of angle BAC. ஸோ வந்து D வந்து ஒரு பாயிண்ட்னு சொல்கிறாங்க பிசின்ற லைனில் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி சச் தட் பிடி டிவைடட் பை சிடி. ஸோ பிடி டிவைடட் பை சிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் இஸ் தட் ஏடி. ஸோ ஏடி வந்து ஒரு பைசெக்டர்னு சொல்கிறாங்க ஆஃப் அ ஆங்கிள் பிஏசி. So it means that we have to prove is that BAD is equal to DAC ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ப்ரொடியூஸ் BA to E. ஸோ பிஏன்ற லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஈன்னு மார்க் பண்ணுறேன். அதுக்கு வந்து சியை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் such that AE will be equal to AC. அதாவது ஏஇ லைனும் ஏசி லைன் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரூஃப் என்ன பண்ணுறேன்னா ஏஇசின் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிளில் ஏஇ வில் பி ஈக்குவல் டு ஏசின்னு சொல்கிறேன் பிகாஸ் பை கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஏஇசி திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிஇ திஸ் ஆங்கிள் பிகாஸ் வந்து ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவல், அப்போ அதோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் அந்த ஆங்கிள் எழுதிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கொஸ்டினில் கொடுத்தாங்க பிசி டிவைட் பை சிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை ஏசின்னு கொடுத்தாங்க. நம்ம இங்கே பார்த்துருக்கேன் என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏசி. அப்போ ஏசிக்கு பதிலாக நான் ஏஇன்னு எழுதிக்கிறேன். ஸோ பி டிவைட் பை சிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை ஏஇ. இது எப்படி இருக்குன்னா பிடி டிவைட் பை டிசி இஸ் ஈக்குவல் டு பிஏ டிவைடட் பை ஏஇ.
ஸோ திஸ் ப்ரொபோர்ஷன் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பை ப்ரொபோர்ஷன்ஸ். இட் மீன்ஸ் தட் எனக்கு ஏடின்ற ஒரு லைன் பாஸ் ஆகுது, அதனால் வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. பிபிடி தியரம் இதில் கொண்டு வருது. இட் மீன்ஸ் தட் திஸ் சைட் அண்ட் திஸ் சைட் வில் பி parallelly ஈக்குவல். ஸோ ஏடி இஸ் parallel to சிஇ. இப்போ நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஏடி இஸ் parallel to சிஇன்னு இருக்குது அண்ட் சிஏ வந்து டிரான்ஸ்வர்சலாக ஒரு லைன் இருக்குது. ஸோ டிரான்ஸ்வர்சலாக ஒரு லைன் இருக்கப்போ ஆங்கிள் பிஏடி வில் பி ஈக்குவல் டு ஏஇசி. Angle BAD will be equal to angle AEC, this angle by corresponding angle. Next வந்து DAC, this angle will be equal to ACE, this angle by alternative equal angle. ரெண்டுமே எழுதிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முன்னே எழுதுனேன் இல்லையா, angle AEC is equal to angle ACEன்னு. ஸோ அதுக்கு பதிலாக angle AECக்கு பதிலாக நான் வந்து DACன்னு எழுதிக்கிறேன். நான் angle ACக்கு பதிலாக நான் angle BADன்னு எழுதிக்கிறேன். ஸோ angle BAD is equal to angle DAC. So thus it means that AD is a bisector of angle BAC, so hence proved. So next 10th question. Nazima is flying fishing in a stream. The tip of her fishing rod is 1.8 meter above the surface of the water and fly at the end of the string rest on the water 3.6 meter away and 2.4 meter from a point directly under the tip of the rod. இவன்ற பொண்ணு வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ராடோட டாப் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்க்கு 1.8 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் த்ரோ பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா 2.4 மீட்டர். ராடோட இதுலேருந்து ராடோட சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் பார்க்கும் போது எனக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.4 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபுல் லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 3.6 மீட்டர்னு சொல்கிறாங்க. அவள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து அவள் த்ரோ பண்ணது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாக எனக்கு 3.6 மீட்டர்னு சொல்கிறாங்க. Assuming that her string from the tip of her rod to the fly is taut, how much string does she have out? If she pulls in the string at the rate of 5 cm per second, what will be horizontal distance of the fly from her after 12 seconds? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஷி புல்ஸ் அ ராட், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அவள் புல் பண்ணுறா. ஸோ மீன் பிடிச்சி மேலே இழுக்கும் போது பர் செகண்டுக்கு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ரேட்டில் வந்து அவள் இழுக்கிறா. ஸோ இழுக்கும் போது 12 செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இப்போ 12 செகண்ட்ஸில் இவ்வளோ தூரம் மேலே கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஏறி போயிருக்குன்னா அதோட எனக்கு ஹரிசாண்டல் லென்த். ஸோ இந்த லென்த் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 1.8 மீட்டர். ஸோ அந்த ராடோட சென்டர் இதான் வந்து நசீமா உட்காந்துருக்கான்னா ஒரு ராடோட சென்டர் வந்து இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு 1.8 மீட்டர் சர்ஃபேஸோட டச் ஆகுது. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ளை ஃப்ரம் நசீமா. ஸோ நசீமாலேருந்து அந்த ஃப்ளை எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 3.6 மீட்டர். திஸ் ஃபுல் 3.6 மீட்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ சிபி. ஸோ இந்த ராடோடைய சர்ஃபேஸ்லேருந்து அந்த விழுந்த ஃப்ளை வந்து எவ்வளோ தூரம் 2.4 மீட்டர். ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு 1.2 மீட்டர்னு கிடைக்கும். இந்த உட்காந்துருந்த இடம் வந்து எனக்கு 1.2 மீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் இஸ் ஏசி, அதாவது ஏசி இந்த ஸ்ட்ரிங் வந்து லென்த் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போது ஏசி வந்து இது எப்படின்னா எனக்கு ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பதிலாக 1.8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருக்கு பதிலாக எனக்கு 2.4 இருக்குது. ஸோ 2.4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3.24 ப்ளஸ் 5.76. சால்வ் பண்ணும்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ஸோ ஏசி ரூட் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 மீட்டர்னு கிடைக்கும். நமக்கு நெகட்டிவில் வந்து ஆன்சர் வராது. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். ஸோ த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 3 மீட்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நசீமா புல்லிங் த ஸ்ட்ரிங். நசீமா வந்து ஸ்ட்ரிங்கை வந்து புல் பண்ணுறா. ஸோ புல் பண்ணும்போது எவ்வளோ லென்த்தில் இருக்கும் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா 12 செகண்ட்ஸ்க்கு வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்டில் இழுக்கிறா. அவள் 5 சென்டிமீட்டர் வேகத்தில் இழுக்கிறா. ஒரு செகண்டுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் மேலே வருதுன்னா அப்போது 5 × 12 செகண்ட்ஸ் இட் மீன்ஸ் தட் 60 சென்டிமீட்டர். ஸோ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி பிகாஸ் நமக்கு ஆல் கிவன் வந்து மீட்டரில் தான் இருக்குது. ஸோ மீட்டருங்கும் போது 0.6 மீட்டர் பிகாஸ் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ எனக்கு 0.6 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ அப்போது வந்து எனக்கு நியூ டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஏபின்னு மாற்றிக்கிறேன் பிகாஸ் நமக்கு வந்து ஏசி இருந்துச்சு. ஸோ மேலே புல் பண்ணும்போது எனக்கு ஏபியாக ஆகிடும். ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் 0.6 பிகாஸ் கீழே ஸ்ட்ரிங் ஏசி இந்த பாயிண்ட் சியாக இருக்குது. ஸோ மேலே கொஞ்சம் இழுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஏபியோட வேல்யூ எவ்வளோன்னா ஏசி மைனஸ் 0.6. எனக்கு இது ஃபுல்லாக வந்து 3 மீட்டர்னு கிடச்சிச்சு. அதில் வந்து இப்போ 2.4 மீட்டர் ஆகிடுது பிகாஸ் 0.6 மைனஸ் பண்ணும்போது இந்த இதை நான் மைனஸ் பண்ணும்போது டைமிங் மேலே போயிடுச்சு. ஸோ 0.6 மீட்டர் வந்து நான் மைனஸ் பண்ணேன் 2.4 மீட்டர் கிடைக்கும். ஸோ ஏபியோட வேல்யூ வந்து 2.4 மீட்டர். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேணும்னா டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிபின்ற புதுசாக நமக்கு வந்திருக்க டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணும். ஸோ 90 டிகிரியாக இருக்குது. ஸோ பித்தாகோரஸ் யூஸ் பண்ணி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் வேல்யூ வந்து 2.4 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஏபி ஸ்கொயர் வந்து 1.8 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் பிபி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம். சால்வ் பண்ணும்போது எனக்கு பிபி ஸ்கொயர் வந்து 2.52 கிடைக்கிது அண்ட் பிபி ரூட் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிபி இஸ் ஈக்குவல் டு 1.58 மீட்டர். ஸோ டோட்டல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளை ஃப்ரம் நசீமா வந்து டிபி. இந்த பாயிண்ட்டில் உட்காந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ளை எவ்வளோ தூரம் இருக்குன்றது எப்படி ஆட் பண்ணோம்னா பிபி ப்ளஸ் டிபி இதை ஆட் பண்ணால் தான் எனக்கு உட்காந்துருந்த இடத்துலேருந்து ஃப்ளை வேல்யூ ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ
பிபி ப்ளஸ் டிபி விச் இஸ் ஈக்குவல் டு 1.58. பிபியோட வேல்யூ 1.58 அண்ட் டிபியோட வேல்யூ வந்து எனக்கு 1.2 மீட்டர். ஸோ என்னதை ஆட் பண்ணும்போது 2.78 மீட்டர் கிடைக்கிது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளை ஃப்ரம் நசீமா வந்து 2.78 மீட்டர். தேங்க்யூ.